ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மகாவ்லாக். இன்றைக்கி நம்ம பெரியபாளையம் தான் போக போகிறோம். ஆடி வெள்ளி பெரியபாளையம் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோங்க. சரி பைக்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பைக்லேயே கிளம்பிட்டோங்க. ஆடி வெள்ளின்றனால ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாகவே தாங்க கிளம்பணும். 6:30 மணிக்கு கிளம்பணும். போகிற வழியில் மாதவரத்தில் பெட்ரோல் போட்டு பைக்குக்கு காற்று அடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போக எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும். எனக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம். இதுதான் ரெடிஸ் பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து பெரியபாளையத்துக்கு நிறைய பஸ் இருக்குது. உங்கள் ஏரியாவில் இருந்து பெரியபாளையத்துக்கு டைரக்ட் பஸ்ஸு இல்லைன்னா நீங்கள் ரெடியூஸுக்கு வந்துட்டு இங்கிருந்து லிங்க் பஸ் பிடிக்கலாம். ஆடி மாதன்றனால பஸ் எல்லாம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே ரெடியூஸ் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணால் நம்ம ரெடியூஸ் ரேவதி ஸ்டோர். இந்த ரேவதி ஸ்டோர்ஸில் ஆடி சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டோல்கேட் தாண்டி கார்னோடைக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் கார்னோடை பைபாஸ். பெரியபாளையம் போகிறதுக்கு இங்கே தான் லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்டில் இருந்து பெரியபாளையத்துக்கு 16 கிலோமீட்டர். இருந்து போகிற ரூட்டில் அவ்வளோவா லைட்டே இருக்காது. ரோடும் குண்டு குழியுமா தாங்க இருக்கும். வந்தாச்சு. இது தாங்க பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸில் வரவங்க இங்கே இறங்கி கோயிலுக்கு நடந்து போகலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிறுவாபுரிக்கு பஸ்ஸு இருக்குது. முருகன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அம்மனை பார்த்துட்டு சிறுவாபுரி பஸ் ஏறி போகலாம். இது தாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்கு ஆட்டோ, கார், பைக்கில் வரவங்க கோயிலுக்கு பேக் சைடு பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. நடந்து வரவங்க ஃப்ரண்ட் கேட்டு வழியாக உள்ளே போகலாம். கோயில் உள்ள என்டர் ஆனதும் முதல்ல விநாயகர் இருப்பார். அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போகலாம் வாங்க. நாங்கள் போனது ஆடி வெள்ளி. ஒரு 7:30 மணிக்கு இருக்கும். கோயிலும் கொஞ்சம் காலியாக தாங்க இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு முதல்ல சாமியை பார்க்கலான்னு சொல்லி ஃப்ரீ லைனில் போயிட்டோம். நீங்களும் கூட்டம் இல்லாத நேரம் போகணுன்னா ஒரு 7:30 மணிக்கு மேலே போங்க. கோயில் ஒரு 8:30 மணி போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நேரம் ஆக ஆக கோயிலில் 100 ரூபா டோக்கன் லைனை 30 ரூபா டோக்கன் போட்டு சீக்கிரம் அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு 1/2 ஹவரில் சாமியை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இது தாங்க கோயிலை சுற்றி வர இடம். இங்கே தாங்க தர்ம தரிசனத்துக்கு போகிறவங்க இந்த வழியாக தான் போகணும். சிறப்பு தரிசனத்துக்கு போகிறவங்க இந்த லைனில் தான் போகணும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 8:30 மணிக்கு மேலே 30 ரூபா டோக்கன் போட்டு சாமி பார்க்க அனுப்புவாங்கன்னு. அது இந்த இடம் தாங்க.
இந்த இடத்துல தாங்க கோழியை வச்சு நமக்கு சுற்றி போடுற இடம். இதுதாங்க பழைய இடம். இங்கே தான் முதல்ல வேப்பஞ்சையில கட்டுவாங்க. இப்போ இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடக்குது. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறனால இப்போ வேப்பஞ்சையில கட்டுற இடம், மொட்டை அடிக்கிற இடம், இது எல்லாமே இந்த இடத்துல தாங்க மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல அர்ச்சனை, கற்பூரம், பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். இந்த இடத்துல தாங்க நம்ம கற்பூரம் ஏற்றி நம்ம வேண்டுதலை முடிக்கணும். இந்த இடத்துல கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்தனையை செலுத்துவாங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. மதியம் போல் இங்கே தான் அன்னதான டோக்கன் கொடுத்து அன்னதானம் போடுவாங்க. இதுக்கும் ஒரு பெரிய கியூ இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அம்மனுக்கு செலுத்துகிற புடவையெல்லாம் இங்கே ஏலம் விட்டு விற்பாங்க. நாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படியே எல்லா சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. இங்கேயும் கடைகள் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ், பூஜைகளுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். கோயிலுக்கு வெளியில் ஹோட்டல், டீ ஷாப், ஜூஸ் ஷாப் எல்லாமே இருக்குது. நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா கூட சாப்பிட்டு போகலாம். இந்த டீ ஷாப்பில் கூட நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு போகலாம். 10 ரூபாய் தாங்க கேட்குறாங்க. அவ்வளவுதாங்க. நாங்கள் சாமியை பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.